எல்லாருக்கும் வணக்கங்களே. தமிழக மக்களை பொறுத்தவரை தேர்தல் முடிஞ்சுதா, ரிசல்ட் வந்துச்சா, யாரோ ஜெயிப்பாங்க. அது அதிமுகவாக இருக்கும், அது திமுகவாக இருக்கும். ஜெயிச்சவங்க முதலமைச்சராக பதவி ஏற்றுறாங்க மறுநாள். இதுதான் இப்போ பல வருடங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இதுதான் நம்ம தமிழகத்தில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் முதல் தொங்கு சபை அமைந்து எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். யாரும் பதவி ஏற்காத வண்ணம் உள்ளது. தமிழ்நாட்டுக்கு இது புதிது என்றாலும் டெல்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் இந்த மாதிரி தொங்கு சபை அமைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் பிஜேபி, காங்கிரஸ், தேவகவுடாவோட ஐக்கிய ஜனதா 3 கட்சி போட்டிட்டுச்சு. அதில் யாருக்குமே சரியான மெஜாரிட்டி தனிப்பெரும்பாலும் கிடைக்கல. அதிகமாக சீட்டு 104 சீட்டு வாங்கினது பிஜேபி தான். அதனால் பிஜேபி கட்சி சார்பாக எடியூரப்பா சட்டசபையில் முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டார். கர்நாடகாவில் மொத்தம் 224 தொகுதி 113 சீட் இருந்தால் தான் அவங்க தனி பெரும்பான்மை. ஆனால் வந்து 104 தான் வாங்கின பிஜேபி, பாஜக, எடியூரப்பா வந்து பாஜக சார்பாக பதவி ஏற்றுட்டார். உடனே காங்கிரஸ் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. அது எப்படி நீங்கள் தனிப்பெரும்பான்மை இல்லாமல் நீங்கள் எப்படி பதவி ஏற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. 6 7 வருஷத்துக்கு முன்னாடி பதவி ஏற்ற மறுநாளே எடியூரப்பா கண்ணீர் மல்க சட்டசபையில் உரையாற்றிட்டு பதவி விலகிட்டார். அதுக்கப்புறம் எதிர் கட்சிகளான பயங்கரமான எதிர்கட்சி இருக்கக்கூடிய கர்நாடகாவில் என்னென்ன கட்சினா காங்கிரஸ், தேவகவுடாவும் ஒன்று சேர்ந்து, காங்கிரஸ் ஐக்கிய ஜனதாவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. குமாரசாமி 25 சீட் வச்சுட்டு அவர் முதலமைச்சர் உட்காந்துடுறாரு. தேவகவுடாவோட பையன் குமாரசாமி 25 சீட் வச்சுட்டு முதலமைச்சர் உட்காந்துடுறாரு. அதே போல் டெல்லியில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக 3க்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்காம 3மே தொங்கு சபை அமைஞ்சது. ஆம் ஆத்மி எப்படி கட்சி உருவாச்சு அப்படின்னா, காங்கிரஸ் பீரியடில் மன்மோகன் சிங் பிரதமர் இருக்கிறப்ப ஊழலை ஒழித்து கட்டுவேன் என்று அண்ணா சிவர் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து அரவிந்த் கட்சியோட கூட உட்காந்து அவர் உண்ணாவிரதம் இருந்துட்டு அதுலேருந்து ஆம் ஆத்மி கட்சி உருவாக்குறாரு. காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு கட்சி உருவாக்குறது ஆம் ஆத்மி. ஆனால் அவங்க முதல்ல சந்தித்த தேர்தலையே தொங்கு சபை அமைஞ்சு பாஜக கூட கூட்டு சேராமல் யாரை ஒழிக்கணும்னு நினச்சி ஆரம்பித்தாங்களோ அந்த கட்சி காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி நடத்துகிறாங்க. அதே போல் மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், பாஜக இப்படி 4 கட்சியுமே வந்து சிவசேனா கட்சியோட பாஜக கூட்டணியாகவும், தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு இருமுனை போட்டியாக வந்து மகாராஷ்டிராவில் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்கல. அந்த சமயத்தில் வந்து உத்தவ் தாக்கரே கட்சியும் சிவசேனா கட்சியும் காங்கிரஸும் பயங்கரமான கொள்கை எதிரிகள். ஆனால் தன்னுடைய கூட்டணியான பாஜக தன்னோட ஒத்துப்போகாதனால தன்னோட எதிரி கட்சியான பரம்பரை எதிரியான காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்குது. இப்படி எல்லா மாநிலங்களுமே கூட்டணி போட்டு ஆட்சி அமையலை அப்படின்னா எதிரி காலங்காலம் எதிரியாக கூட கட்சியோட சேர்ந்து கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்கிறாங்க. கோவாவில் 2 சீட்டு வச்சுட்டு மனோகர், பாஜக சேர்ந்த மனோகர் முதலமைச்சர் ஆனார். அதுபோல் 2 சீட்டு இருக்கிற திருமாவளவன் துணை முதலமைச்சர் பற்றி கேட்டிருக்காரு. நன்றி, வணக்கம் நண்பர்களே.